இன்றைக்கி நவதானிய தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதிக சத்துக்கள் நிறைந்துள்ள நவதானிய தோசை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் கேழ்வரகு, அதே கப்பில் கோதுமை, பச்சைப்பயிறு, கருப்பு சுண்டல், மக்காச்சோளம், கம்பு, சோளம், சிகப்பு அரிசி. சிகப்பு அரிசிக்கு பதிலாக கவுனி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இங்கே கருப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் சேர்க்குறனால அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது. எல்லா வயதினரும் இந்த தோசையை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரைக்கும் போது ஊற வச்சிருக்க தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஊற வச்சிருக்க தண்ணி யூஸ் பண்ணதில் ரொம்ப புளிப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க தண்ணி எடுத்து அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இது புளிக்கிறது பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் புளிச்சிரும். குளிர்காலத்தில் கூட 2 மணி நேரம் ஆகும். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து எடுத்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தோசை மாவு பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போடுறதா இருந்தீங்கன்னா மக்காச்சோளம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் சேர்க்கும் போது அரைச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிக்சியில் போடுறதா இருந்தால் இந்த அளவில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த தோசையை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. தேங்காய் சட்னியே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.